அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் திகதிகளின் கூட்டுத்தொகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே 4 விதமாக இதனை நோக்கலாம். ஏனென்று சொன்னால், ஒரு வருடத்திலே காணக்கூடிய மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்களிலே 31 நாட்கள் காணப்படும், ஒரு சில மாதங்களில் 30 நாட்கள் காணப்படும். பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் அது லீப் இடமாக இருந்தால் 29 நாட்கள் காணப்படும், சாதாரண இடமாக இருந்தால் 28 நாட்கள் காணப்படும். எனவே 4 விதமாக இந்த வினாவை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே 31 நாட்களை கொண்ட மாதத்தை நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், உதாரணமாக ஒரு ஜனவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ஜனவரி மாதத்திலே 31 நாட்கள் காணப்படுகின்றது. 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் அந்த மாதத்திலே இடம்பெறக்கூடிய 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதி, இந்த 3 திகதிகளிலும் வரக்கூடிய நாட்கள் 5 தடவைகள் காணப்படும். அந்த திகதி ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் 1ஆம் திகதி, அடுத்தது 8ஆம் திகதி, அடுத்து 15, 22, 29 ஆக 5 தடவைகள் காணப்பட போகின்றன. இந்த 5 திகதிகளையும் கூட்டுகின்ற போது 75 விடையாக கிடைக்கும். அதே போல 2ஆம் திகதி ஒழுங்கை பார்த்தோமாக இருந்தால் 2, 9, 16, 23, 30 5 தடவைகள் காணப்பட இருக்கின்றது. இந்த திகதியினுடைய கூட்டுத்தொகை 80 காணப்படும். அதே போல 3ஆம் திகதியினுடைய ஒழுங்கை பார்த்தோமாக இருந்தால் 3, 10, 17, 24, 31. எனவே இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை பார்க்கின்ற பொழுது 85. எனவே 1ஆம் திகதி, 2ஆம் திகதி, 3ஆம் திகதி மாத்திரம் தான் 5 தடவைகள் காணப்பட போகின்றன. அந்த திகதிகள் அமையக்கூடிய நாட்கள் மாத்திரம்தான் 5 தடவைகள் காணப்படும், ஏனையவை 4 தடவைகள். எனவே 4ஆம் திகதியை பார்க்கின்ற பொழுது 4, 11, 18, 25 இருக்கும். இதனுடைய கூட்டுத்தொகை 58 இருக்கும். இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை 58 இருக்கும். அதே போல 5ஆம் திகதி எடுத்துக்கொண்டமாக என்றால் 5, 12, 19, 26 இருக்க போகின்றது. இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை 62 இருக்கும். அதே போல 6ஆம் திகதி எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் 6, 13, 20, 27 இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை 66 இருக்க போகின்றது. அதே போல 7ஆம் திகதியை எடுத்துக்கொண்டால் 7, 14, 21, 28 இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் 70 இருக்கும். உதாரணமாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் 4 தடவைகள் காணப்படுகின்ற பட்சத்தில் அந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை, ஆகக்கூடிய கூட்டுத்தொகை 70 இருக்கும். எப்பொழுதுமே ஆகக்கூடிய கூட்டுத்தொகை ஏதாவது ஒரு நாள் 4 தடவைகள் அமைகின்ற பொழுது அதனுடைய ஆகக்கூடுதலான கூட்டுத்தொகை பெருமானம் 70 இருக்கும். உதாரணமாக அந்த திகதி 7, 14, 21, 28 இருக்கும். அந்த வகையிலே இந்த 4 திகதிகள் 7, 14, 21, 28 இதை கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு 70 கிடைக்கும். இது 31 நாட்களை கொண்ட மாதத்துக்குரியதாக இருக்கும். அதே போல ஒவ்வொரு மாதங்கள், அதாவது 30 நாட்களை கொண்டதாக இருக்கலாம், 29 நாட்களை கொண்டதாக இருக்கலாம், 28 நாட்களை கொண்டதாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு சில வேறுபாடுகளோடு இந்த திகதிகளுடைய கூட்டுத்தொகை அமைய போகும்.